எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.2ல 11th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணுறோம். ஏன்னா டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஷியேட்டும் ஒரே சம்மில் டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்டகிரேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஃபார்முலாவுமே செப்பரேட்டாக நான் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் சாப்டர்லேயே ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷனில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். அது எல்லாம் நோட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு ஃபார்முலா எல்லாம் எழுதி பார்த்துட்டு அப்புறம் சம் போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த டேர்ம் டீன்னு அசியூம் பண்ணுறோமோ அந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த இன்டகிரேஷனில் அந்த ஃபார்ம் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 நான் டீன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ லெட் எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு டி அப்படின்னு அசியூம் பண்ணோன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ், 4 வந்து கான்ஸ்டன்ட் 0, டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் வந்து டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டிடி போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் எல்லாமே டீயாக மாற்றணும். இப்போ இந்த டி எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டி மைனஸ் 4. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை அசியூம் இப்போ இந்த இடத்துல எழுதுகிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் அசியூம் பண்ணியிருக்கோம். இன்டகிரேட் எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கிற இடத்துல டி, டிஎக்ஸ் இருக்கிற டிடி, எக்ஸ் இருக்கிற இடத்துல டி மைனஸ் 4. அதனால இன்டகிரேட் டி மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 டீன்றனால இப்போ ரூட்டில் இருக்க ரூட் டி, டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டிடி. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு டேர்மாக இருக்கலாம், ரெண்டு டேர்ம் செப்பரேட்டாக பண்ணலாம். இப்போ இன்டகிரல் டி பை ரூட் டி டிடி மைனஸ் 4 இன்டகிரல் டிடி பை ரூட் டி. ஸோ டீயை வந்து ரூட் டி இன்ட்டு ரூட் டின் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரூட் டி இருக்குது, ரூட் டி கேன்சல் ஆகிடும், டி இருக்குது, டிடி இருக்குது, மைனஸ் 4. இந்த ரூட் டி வந்து மேலே போச்சுன்னா ரூட்டுனாலே பவரில் ஹாஃப், இது மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் ஆஃப் டிடின்னு ஆகிடும். ஸோ இது வந்து டி பவர் ஹாஃப் டிடின்னு இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் 4 இன்டகிரல் டி பவர் மைனஸ் ஆஃப் டிடி. ஸோ இன்டகிரேஷன் வந்து ஃபார்முலா வந்து அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் எனுக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ இது இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்முலா. ஸோ இதில் ஈக்குவல் டு டி பவர் ஹாஃப்னால டி பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 பை ஹாஃப் ப்ளஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு டி பவர் மைனஸ் ஆஃப்னா டி பவர் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. 2 1s are 2, 2 plus 1 3 by 2, t power 3 by 2 by 3 by 2 minus 4 into t power 1 minus of half, so half by half. So fraction கீழே fraction தான் மேலே போய்டும். 2 by 3 t power 3 by 2 minus இது 4 இருக்கு இங்கே 2 போச்சுன்னா 4 2s are 8 t power half. இப்போ t வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், x plus 4 அசியூம் பண்ணனால 2 by 3 x t வந்து x plus 4 பவரில் வந்து 3 by 2ன்னு இருக்குது. ஸோ இது மைனஸ் 8 t பவர் t வந்து x plus 4 பவரில் 1 by 2ன்னு இருக்குது. ஸோ 1 by 2வை 1 plus 1 by 2ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே ரூட் எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே ரூட் எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கிறனால வெளியே எடுத்துடலாம். 2வும் காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 by 3 இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 வெளியே எடுத்துட்டோன்னா பவரில் ஹாஃப் வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து 1 இருக்குது. இங்கே 2 by 3 எக்ஸ் ப்ளஸ் 4 பவரில் 1 இருக்குது. இங்கே வந்து ஹாஃப் வெளியே எடுத்தாச்சு, எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 8 மட்டும் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் ஹாஃப், இது 2x ப்ளஸ் 4 2s are 8 மைனஸ் 8 3s are 24. ஸோ ஹோல் டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ அந்த பை 3 இங்கே போட்டுக்கலாம். 1 by 3 எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் ஹாஃப் 8 minus 4 minus 16 வரும், 2x minus 16. ஸோ இதில் 2 காமனாக இருக்குது, 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 by 3 இந்த எக்ஸ் ப்ளஸ் பவர் 4 பவர் ஹாஃபர் ரூட்டுன்னு போட்டுக்கலாம். 2 வெளியே எடுத்தனால இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 8 தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.
Next 12th sum. Integrate x cube minus 1 by பவரில் 1/3 x power 5 dxன்னு இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கிறனால இங்கேயும் வந்து நம்ம எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா 3 + 2 5 தான், அதனால் ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த டேர்ம் தான் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ண போகிறோம் அதுக்காக. ஸோ அப்போ வேணால் எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷ் பண்ணால் 3x ஸ்கொயர் வரும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் வேணுன்றதுக்காக இந்த இடத்துல x power 5 எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஸோ இதில் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 பவரில் 1/3. ஸோ இப்போ நம்ம அசியூம் பண்ணி பார்க்கணும். லெட் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு டீன்னு. ஸோ எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா எழுதுகிறேன் நான். ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட்க்கு. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த லெஃப்ட் சைடு வந்து எக்ஸால் பண்ணுறோம். இது டி. ஸோ dx எக்ஸ் க்யூபை டிஃபரன்ஸ் பண்ண n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 3x பவர் 3 மைனஸ் 1 3x ஸ்கொயர் dx ஈக்குவல் டு dt. ஸோ இங்கே இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் dx இருக்குது. ஸோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் dx இருக்கிற இடத்துல 1/3 dt. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த இடத்துல இன்டெக்ரேஷனில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் க்யூப் அதே மாதிரி எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 டீனா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கிறனால மைனஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு t + 1ன்னு ஆகிடும். ஸோ இதுவும் அசியூம் பண்ண போகிறோம், இதுவும் அசியூம் பண்ண போகிறோம். இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 டீன்னு அசியூம்னா t பவர் 1/3 எக்ஸ் க்யூப் இருக்கிற இடத்துல t + 1. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கிறதுல 1/3 dt. அதனால் 1/3 வெளியில் எடுத்துட்டா இங்கே dt இருக்கும். இப்போ t பவர் 1/3 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 1/3 இன்டெக்ரல் t பவர் 1/3 + 1 ப்ளஸ் இது ஒரு dt. ரெண்டு இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், காமனாக இருக்குது. 1/3 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ t பவர் 1/3 இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்டெக்ரல் t பவர் 1/3 dt. ஸோ இன்டெக்ரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என்ன எக்ஸ் பவர் n + 1 by n + 1. ஸோ இங்கே t பவர் 1/3 + 1 இதை ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம், அப்புறமா இன்டெக்ரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/3 t பவர் 1/3 1 சார் 3 3 + 1 t பவர் 4/3 இன்டெக்ரல் dt ப்ளஸ் இன்டெக்ரல் t பவர் 1/3 dt. ஸோ இப்போ இதில் 4/3 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். n + 1 by n + 1 4/3னா 4/3 + 1 வரும். ஸோ 1/3 t பவர் 4/3 + 1 by 4/3 + 1 ப்ளஸ் இது t பவர் 1/3 t பவர் 1/3 + 1 by 1/3 + 1. எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 1 சார் 3 4 + 3 7/3 வருது. ஸோ 1/3 t பவரில் 7/3 இங்கேயும் t பவர் இங்கே 7/3 வரும். 3 3 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 7 தான் இருக்குது இங்கே. ப்ளஸ் இது 3 1 3 + 1 t பவரில் 4/3 இருக்குது, இங்கே 4/3 இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் மேலே போயிடும். இங்கே வந்து 1/7 t பவர் 7/3 இது 3/4 t பவர் 4/3ன்னு இருக்குது. இப்போ டீயில் விட்டுறக்கூடாது. டீயோட வேல்யூ வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் 1ன்றனால இப்போ அதை அசியூம் பண்ணணும். 1/7 எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 பவர் 7/3 ப்ளஸ் 3/4. ஸோ இதில் வந்து ஸோ 1/3 இதுக்கும் வருது, இதுக்கும் வருது. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த 3 3 கூட கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 3 இருக்காது, இந்த இடத்துல இருக்கும் 1/4. இப்போ டீக்கு பதில் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 அசிம்னால எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 பவரில் 4/3. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Next 13th sum. Integral x square by 2 plus 3x cube whole cube
dx. ஸோ எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியம்னா 3x² வரும். அந்த டேர்ம் இதில் இருக்கிறனால இந்த ஹோல் டேர்மையும் நம்ம லெட் 2 + 3x³ ஈக்குவல் டு டின்னு அசியூம் பண்ணோம். ஸோ 2 கான்ஸ்டன்ட் 0, 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இப்போ டிஃபரன்ஷியேட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதாவது d of x power n x power n minus 1. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறனால இந்த இடத்துல இந்த 3 இது 3 x power 3 minus 1 into dx, t differentiate பண்ண dt. So 3 3s are 9, 3 minus 1 2, so 9x² dx equal to dt ன்னு வருது. ஸோ இந்த x² dx இந்த பார்ட்டில் இருக்கிறனால இந்த 9 வந்து டிவிஷன் வந்துடும். ஸோ x² dx equal to 1/9 dt. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம அசியூம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் x² dx இருக்கிற இடத்துல 1/9 dt 9 வரும் dt. 2 + 3x³ வந்து டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ t³. ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா 1/9 t power -3 dt. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா இன்டகிரேஷனுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் x power nக்கு x power n+1/n+1. ஸோ 1/9 t power -3 + 1 by -3 + 1. -3 + 1 -2. இது ஒரு -2 வருது. ஸோ 1 இது மைனஸை இங்கே போட்டுக்கலாம். 9 2s are 18 t power -2. ஸோ மைனஸ்னால் கீழே கொண்டு வந்துடலாம். -1/18 t². இப்போ t வந்து நம்ம 2 + 3x³ அசியூம் பண்ணியிருக்கனால -1/18 2 + 3x³ இந்த ஸ்கொயர் + c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th sum. இன்டகிரல் 1/x log x பவரில் m dx. ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இது டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா எழுதுகிறேன். d of log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/xன்னு வருதுனால அந்த பார்ட் இங்கே இருக்குது. அதனால் let log x equal to t. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும் வித் இந்த பக்கம் எக்ஸு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ 1/x dx ஈக்குவல் டு dt. ஸோ அந்த 1/x இருக்குது, dx இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து dtன்னு ஆகிடும். ஸோ இந்த இன்டகிரேஷன் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். இன்டகிரல் dtன்னு இது 1/log x tன்னு அசியூம் பண்ணிக்கிறதுனால t power m dt. ஸோ இன்டகிரல் x power mக்கு என்னுக்கு அந்த ஃபார்முலா x power n+1/n+1 யூஸ் பண்ணுறனால இது t power m மேலே கொண்டு போயிடலாம். t power -m dt. ஸோ இன்டகிரல் t power -m dtன்னு இருக்குது. நம்ம இன்டகிரேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இன்டகிரல் x power nக்கு x power n+1/n+1. ஸோ இதில் -mன்னு இருக்கனால t power -m+1/-m+1. ஸோ t என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், log xன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால log x பவரில் -m+1/-m+1. ஸோ இது வந்து log x பவரில் 1 - m/1 - m plus c. The answer. Next 15th sum. Integral x by 9 - 4x² dx. ஸோ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx வரும். அந்த டேர்ம் இந்த இடத்துல இருக்கிறனால let 9 - 4x² equal to t. ஸோ 9 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். -4 x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதுக்கு x²க்கு இதுதான் ஃபார்முலா. d of x power nக்கு இதுதான் ஃபார்முலா n x power n-1. ஸோ 2 இருக்கிறனால இந்த 4 அப்படியே இருக்கணும். 2x power 2 - 1.
ஸோ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இப்போது. டிஃப்ரென்ஷியேட் both sides. So dx equal to t differentiate dt minus 4 2s are 8 x per 2 minus 1 1 dx equal to dt. So இந்த x dx இருக்கிறனால minus 8 இந்த பக்கம் கொண்டு வரலாம். So x dx equal to minus 1 by 8 dtன்னு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் இதில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டை. ஸோ இன்டகரல் x dx இருக்கிறதுனால minus 1 by 8 dt 1 by 9 minus 4x square t அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டகிரேஷனில் வந்து இன்டகரல் dx by x இருந்தாலே இது log x. ஸோ அந்த ஃபார்முலா தான் இருக்குது. dt by tன்னு இருந்தால் log tன்னு போட்டுக்கலாம். ஸோ minus 1 by 8 log t t என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 9 minus 4x squareன்னு இருக்கிறனால minus 1 by 8 log of 9 minus 4x square plus c. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.